السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: إن المبذرين كانوا إخوان الشياطين. صدق الله العليم. நம்ம எல்லாம் முஃமினாகவும் முஸ்லிமாகவும் படித்தானே அந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இஸ்லாத்திற்கு ஒரு தூணாக இருந்து மக்கத்து கோமானாம் மதினத்து சீமானாம் நம் உயிருக்கும் மேலான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இதோட உடல் நண்பர்களே, நாம் நேரான பாதையில் செல்வதற்கு ஒரு இறைநேசர் செல்வனை கொடுத்தானே அந்த அல்லாஹுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள்: ஓடக்கூடிய ஆற்றிலே போட்டாலும் அதை அளந்து போடு என்று பழமொழி இருக்க, இஸ்லாத்தில் தூணாகிய இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள்: ஓடக்கூடிய ஆற்றிலே ஒழு செய்தாலும் அதை இஸ்ராப் செய்யாமல் உழு செய் என்பதாக சொல்லி காமித்தார். நண்பர்களே, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பார்க்கலாம். பிள்ளையாசலுக்கு போகிறோம், ஒரு நபரை பார்க்குறான், இந்த ஹவுஸில் தண்ணி இருக்க அப்படியே விட்டு அழுறான். 2 கை விட்டா உள்ள மீன் எல்லாம் தண்ணி வெளியே வந்துடும் உங்களுக்கு. அதை உழு செய்கிறது 2 சக்கு, ஒரு கை எடுக்கிறது ஒரு வாழை நிறையா வர்றது. இதற்கு பேர் தான் இஸ்ராப் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நண்பர்களே, ஒரு முறை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆற்றின் ஓரமாக ஒழு செய்திருக்கிறார்கள். இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: சஅதே, ஓடக்கூடிய ஆற்றில் கம்மியாக நீங்கள் தண்ணியை செலவழிங்கள் என்பதாக சொல்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஆறு அது! ஆனால் எவ்வளோதே நம்ம வாழை விட்டாலும் தண்ணி தீராது. அதற்கு சஅத் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல: யா ரசூலல்லாஹ், குளத்திலையுமா ஓடக்கூடிய ஆற்றிலுமா கம்மியாக நீங்கள் ஒழு செய்ய சொல்கிறீர்கள்? ஆம் சஅதே, ஓடக்கூடிய ஆற்றில் நீ ஒழு செய்தாலும் அதை ஒரு அளவாக நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்ற பொழுது உலகத்திலே எவ்வளவோ பாவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நண்பர்களே, உலகத்திலே எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது. அதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பேர் வைத்தது இவன் ஷைத்தானுடைய நண்பன், இவன் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் தஆலா பேரை வைக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்திற்கு பேர் வைக்கிறான். என்ன பேர் என்று தெரியுமா? இவன் ஷைத்தானுடைய சகோதரன் என்பதாக அல்லாஹ் தஆலா பேரை வைக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்ற பொழுது இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். எந்த ஒரு நபர் வீண் விரயம் செய்கிறார்களோ அந்த மனிதர் சைத்தானுடைய சகோதரன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆணித்தயமாக பதிகிறான். நண்பர்களே, நாம் என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய காலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் தண்ணிக்கு பஞ்சம். நண்பர்களே, தண்ணிக்கு பஞ்சம். அல்லாஹு தஆலா இப்படி ஒரு லேசான முறையில் அல்லாஹு தஆலா பைப்பை திருவுனா தண்ணி வருது. அல்லாஹ் பெரிய நியாமத். நண்பர்களே, நம்ம எல்லாம் குளத்த தண்ணிக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இங்கே இருக்கிற குளம் 10 அந்த காலத்துலனா ஒரு வீட்டுக்கு ஒரு பயன்படுத்த தண்ணி 2 குடத்தை திருப்புவாங்க 10 கிலோமீட்டருக்கு. அல்லாஹ் தஆலா இங்கே தடுக்கி விழுந்தா தண்ணி செய்யலாம்.
என்ன செய்யணும்? இப்போ அல்லாஹ் கொடுத்துருக்கா, இதுக்கு இஸ்ராஃப் செய்யாமல் இருக்கணும் என்பதாக இந்த கருத்தில் சொல்லி வருகிற நண்பர்களே. இப்போ இந்த ஆயத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ வெளி உலகத்தில் வீட்டிலே சமைப்பது கூட வெளியே சென்று சாப்பிடுகிறார்கள் நண்பர்களே. ஹோட்டலிலே சென்று சாப்பிடுகிறார்கள். இப்போ உதாரணமாக நம்ம ஹோட்டலில் சென்றோம், ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்லுவாங்கல்வா, பெரிய பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு போனால் ஒரு பிளேட் வைக்கிறான், ஃபுல்லாக சோறு வைக்கிறான். இந்த மடையார்கள் என்ன செய்கிறாங்க? அந்த சோறை சாப்பிட்டு மீது சோறை வைக்கிறாங்க. பேர் ஸ்டைலு, கேட்டால் ஸ்டைலு. ஃபுல்லாக வலிச்சு சாப்பிட்டா அசிங்கம். எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல்களை சூப்பி கொள்ளுங்கள், தட்டை வலித்து கொள்ளுங்கள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த மடை என்ன செய்கிறான்? கையை சுப்பாமல் போகிறான். அதை கூட விடு, சோறு பாத்துட்டு சோறு இருக்குது, அந்த சோறை வேறு ஆளுக்கு வச்சா கூட பரவாயில்ல, அப்படியே குப்பையில் கொட்டிடுறான். இதற்கு பேர் தான் இஸ்ராஃப் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நம்ம அனைவருக்கும் மாசாரில் சஹன் சாப்பாடு சாப்பிட்றோம், சுண்ணத்தான ஒரு சாப்பிட்றோம், 4 பேர் சாப்பிட்றோம் நண்பர்களை. சோறு எவ்வளோ கீழே கொட்டுது பார்க்குறோமா இல்லையா? கவனிங்கம்மா, சோறு எவ்வளோ கீழே கொட்டுது. சிறிய பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, பார்த்து தான் இருக்கும். எவ்வளோ சோறு கீழே கொட்டுது. யாராச்சும் அள்ளுவாலும் பார்க்கும்போது யாரும் அள்ள மாட்டேங்கிறாங்க. இப்படி இஸ்ராஃப் செய்தால் இந்த குர்ஆனுடைய கருத்தின் அடிப்படை இவன் சைத்தானுடைய சகோதரன் என்பதாக அந்த கருத்து வருகிறது நண்பர்களே. சிறு பிள்ளைங்க சோறை கொட்டினா கூட அதை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா புது பசங்க வந்திருக்காங்க, கீழே விழுந்த பொருள் எப்படி சாப்பிட்றது கொஞ்சம் செய்ய பார்ப்பாங்க. நாம் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி சுன்னத்து என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பருக்கையை கீழே பார்த்தா கழுவி சாப்பிடுவார் நண்பர்களே. அப்படிப்பட்ட உம்மத்தில் இருந்து நாம் அனைவர்களும் இஸ்ராஃப் செய்கின்றோம் என்று சொன்னால் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. நாம் எல்லாம் ரசூலுல்லாஹி உம்மத்தா? தலப்பா அத்தர் மட்டும் பூசினா போதுமா? சுருமா பூசினா போதுமா? அந்த ஒரு பருக்கை எங்கேருந்து வருகிறது என்று நீங்கள் அறிந்து சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் 2 கண்களில் தண்ணி வரும் நண்பர்களே. அல்லாஹு தஆலா உட்கார்ந்து எடுத்து சோதரான். அந்த அரிசி எங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் வாங்கி கொடுத்தான்னு தெரியுமா? இதுக்கு எத்தனை பேர் உழைப்பு என்று தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா நம்ம என்ன அமல் செய்தோம்? ஒரு அமலும் செய்யலை. ஃபேனர் உட்காடுறோம், ஒரு அமலும் செய்யலை, எந்த ஒரு வேர்வையும் படலை. அல்லாஹோட கிருபையினால் அல்லாஹ் தஆலா சலாமத்தாக உட்காரத்து ஒரு சோறு தரான் என்று சொன்னால் அந்த சோறுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும், அது மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டும் நண்பர்களே. இப்படி செலுத்தினால் அல்லாஹ் உணவளிப்பான், இல்லாட்டி சன்னியில் விட்டுருவான். பிச்சை எடுக்கணும், சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். அல்லாஹ் அனைவரும் பாதுகாப்பானாக. அடுத்ததாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அறிவுக்கு முதல் பாடம் இஸ்ராஃப், அன்பிற்கு முதல் பாடம் சதகா என்பதாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள். எவனுக்கு அறிவு இருக்கிறதோ அவன் இஸ்ராஃப் செய்ய மாட்டான். ஒரு பைத்தியம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு மஜ்னூன் இருக்கான், அவன்கிட்ட ஒரு தண்ணியை கொடுத்து கப்பட தண்ணி கொடுத்து இதை வச்சிருப்பா சொன்னால் கையில் வச்சிருப்பானா? மூஞ்சிலே ஊற்றுவான். மடையத்தனம், மஜ்னூன், பைத்தியம். எவன் இஸ்ராஃப் செய்கிறானோ அவன் பைத்தியம். ஏன்னா பைத்தியம் தானே, என்ன செய்யறன்னு தெரியாது. எந்த மனிதனுக்கு மூளை இருக்கிறதோ அவன் இஸ்ராஃப் செய்ய மாட்டான் என்பதாக இந்த பழமொழி கூறுகிறார்கள் நண்பர்களே. அன்பிற்கு முதல் பாடம் சதக்கா. எவன் மீது அன்பு இருக்குதோ அவனுக்கு தான் பொருளை கொடுப்பான். இப்போ உதாரணமாக மாசால் உட்காந்துருக்கோம், ஒரு சுமரா உட்காந்துருக்கோம், எவன் மீது அதிகமாக அன்பு இருக்கோ அவனுக்கு தான் எல்லாம் சாப்பிட்றத கொடுப்பான். இப்போ என்ன வருகிறது, எனக்கு கருத்து என்ன வருகிறது? எவனுக்கு அறிவு இருக்கோ அவன் இஸ்ராஃப் செய்ய மாட்டான் என்பதாக இந்த கருத்து வருது நண்பர்களே. அடுத்தபடியாக ஒரு ஹதீஸ் வருகிறது, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, ஹலாலான பொருட்களை உண்ணுங்கள், ஹலாலான குடிபானங்களை குடித்து கொள்ளுங்கள். குர்ஆன் ஆயத்து நண்பர்களே, சரிங்களா? குர்ஆன் ஆயத்து உங்களுக்கு எது இல்லாமல் ஹலாலாகப்பட்டதோ தாராளமாக சாப்பிடுங்க, தாராளமாக குடிங்க. நல்லா என்ன சொல்கிறான்? வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாது நண்பர்களே. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சரிங்களா? இப்போ என்ன தெரிஞ்சுக்க இதுலேருந்து? அல்லாஹ் தஆலா சாப்பிடுன்றான், குடிங்கன்னா வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான் நண்பர்களே. ஒரு கேள்வி வரலாம், சாப்பாடு ஒரு பொருளை வீணாக்குவது மட்டும் இஸ்ராஃப் அல்ல,
நன்றாக சிந்தித்து பார்க்க நண்பர்களே. சாப்பாடும் ஒரு பொருளை வீணாக்குவது மட்டும் இஸ்ராஃப் அல்ல. அல்லாஹ் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், டைம் இஸ் கோல்டு. நண்பர்களே, டைம் இஸ் கோல்டு, காலங்கள் பொன் போன்றது. அல்லாஹு தாலா மறுமையில கேட்பான், உன்னுடைய வாலிப வயத்தை எப்படி செலவு செய்தாய் என்று கண்டிப்பாக அல்லாஹ் தாலா கேட்பான். நாம் அந்த வாலிபத்தை ஒழுங்கா நம்ம செயல்படுத்தணும்னா அல்லாடா ஈஸா சொல்லிடுவோம். நம்ம வாலிபத்தை எப்படி கழிக்கணும்? இப்போ சாப்பாடு கீழே செஞ்சது அது இஸ்ராஃபு, அதுவும் இஸ்ராஃபு தான். ஒரு பொருளை வீணாக தூக்கி வரும், அது இஸ்ராஃபு தான். ஆனால் மதசாலம் இருக்கும், ஒரு பாட டைம் இருக்குது, உஸ்தாத் நடத்தக்கூடிய பாடங்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் இஸ்ராஃபு தான். இப்போ நம்ம அது ஒரு கிதாப் எழுதப்படுகிறது, ஒரு மனிதன் சாப்பிட்டான், வயிறார சாப்பிட்டான், அதுக்கு அடுத்து ஒரு மனிதன் சாப்பிடான் என்று சொன்னால் அந்த உணவும் இஸ்ராஃபு தான் என்பதாக கிதாபில் எழுதப்படுகிற நண்பர்களே. எவ்வளோ முடியுமோ சாப்பிடணும், அதுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அதுவும் இஸ்ராஃபு தான் என்பதாக கிதாபில் எழுதப்படுகிறது நண்பர்களே. ஒரு முறை அபு உமைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் வீட்டில் ஆலோசனை செய்வதற்காக செல்கிறார்கள். எதற்கு ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஷாம் நாட்டில் உள்ள பழக்க வழக்கங்கள் இவர்களிடத்தில் இருக்கிறதா என்பதாக ஆலோசனை செய்ய செல்கிறார்கள் நண்பர்களே. அப்பொழுது அபு உமைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வீட்டுக்கு சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு கிளாஸு, ஒரு தட்டு, இது மட்டும்தான் இருக்கிற நண்பர்களே. அந்த வீட்டில் ஒரு கிளாஸு, ஒரு தட்டு. அப்போ உமரில் கேட்குறாங்க, உமைதாவே நீங்கள் படுப்பதற்கு பாய் தரவான்னு இங்கே கேட்குறாங்க. அதுக்கு நம்பர் அபு உமைதா சொல்லுகிறாங்க, அதான் என் கை இருக்கேன் நண்பர்களே. தலையில் வைத்துக் கொள்வதற்கு என் கை இருக்கு, விரிப்பதற்கு என் துண்டு இருக்கு, பிறகு எதற்கு பாய் தலவாணி என்பதாக அபு உமைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் கேட்குற நண்பர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்ம பெட்டு தலவாணி யூஸ் பண்ணுறோமே, அதெல்லாம் என்ன? அதுவும் இஸ்ராஃபு தான், தேவைக்கு ஏற்ப எடுக்க வேண்டியது. இப்போ மாசால என்ன சொல்கிறாங்க, ஒரு தலவாணி, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு பாய் என்பதாக சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், 5 தலவாணி, 2 பெட்ஷீட்டு, ஒரு பாய், 2 பாய். இதுக்கும் இஸ்ராஃப் தான் நண்பர்களே. சரிங்களா? இதுக்கும் நீங்கள் கேள்விகளும் சொல்லி தான் ஆகணும். எல்லாரும் பாதுகாப்பான. இப்போ கேட்டுட்டோம், கேட்டதுக்கு அமல் செய்யணும். உடனே அசருக்கு போனோன்னே ஒரு தலவாணி, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு பாய். சரிங்களா? மற்றதெல்லாம் உஸ்தாவை போட சொல்லணும். 2 உஸ்தாவை சொல்லிட்டாங்க வந்ததுலேருந்து, எல்லாரும் ஒரு தலவாணி வச்சுக்கோமா. ஏன்னா இப்போ நான் எனக்காக சொல்லலை, நான் வந்து இப்போ 2 நாளாக தலவாணி படுக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து 5 தலவாணி 6 தலவாணி வச்சுருக்கீங்க. சரிங்களா? உஸ்தாமா 2 தடவை சொல்லிட்டாங்க. இதுக்கு உஸ்தாதுக்கு அதபம் ஆயிடுச்சு, சுன்னத்துக்கும் மாற்றமாக ஆயிடுச்சு நண்பர்கள். சரிங்களா? அல்லா என்ன சொல்கிறான், யார் வீண் செய்கிறார்களோ சைத்தானோட சகோதரன் சொல்கிறான். அப்போ நம்மளே சொல்லக்கூடிய, நம்மளே ஒரு வெளியே ஆலிமாகி வெளியே மக்களுக்கு சொல்லக்கூடிய நபராக இருந்து நம்மளே இப்படி செஞ்சால் பயான் பேசலாம், நல்லா கவனிப்பாங்க, மண்டையில் ஏறாது, அதை அமல் செய்ய மாட்டாங்க. உஸ்தாத் சொல்லி காமிச்சாங்க, இப்போ நான் இஸ்ராஃப்னு தலைப்பு வந்துருச்சா, ஏதாவது அமல் செய்யப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் உஸ்தாத் சொன்னேன், உஸ்தாத் நான் செய்கிறதெல்லாம் இஸ்ராஃபு தான், நான் செய்கிறது பயான் பேச புரியல, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீ மாற்றிக்க, இஸ்ராஃபெல்லாம் மாற்றிக்கிற மாதிரி சொன்னாங்க நண்பர்களே. நீங்கள் என்ன பயான் பேச போனாலும் எந்த தலைப்பில் இருக்கிறதோ அதை நீங்கள் அமல் செஞ்சுக்கணும் வைங்களேன், நீங்கள் சொல்லக்கூடிய பயான் கேட்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கல்வியில் உட்காந்துரும். அப்படியே அச்சா சொல்லிட்டாங்கப்பா, இஸ்ராஃப் செய்யக்கூடாதுப்பா, எதுவும் பொய் பேசக்கூடாதுப்பா, புறம் பேசக்கூடாது, ஃபிக்ஸ் ஆகிடும் நண்பர்களே. என்ன தலைப்பில் கொடுத்தாரோ அதை அமல் செஞ்சு நம்ம அனைவர்களும் அது சொல்லக்கூடிய பாக்கியத்தை அதாவது அவங்க கொடுப்பானாக. இப்போ அபு உமைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் நண்பர்களே, ஒரு தட்டு, ஒரு கிளாஸ் தான், படுப்பதற்கு பாயத்தெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு கை தான் இருக்குது நண்பர்களே. அவர்களே இப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால் நம்மளாம் எம்மார்த்தம் நண்பர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக ஆடையை பற்றி சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆடை எத்தனை என்று தெரியுமா? 2 நினைக்கிறேன், உஸ்தாத் சொன்னாங்க 2 நினைக்கிறேன். தேவைக்கு ஏற்ப ஆடை. நண்பர்களே, ஒரு நபர் இருந்தாராம், சஹாபியான்னு தெரியல, சில நாள் ஒரு கணிச்சிட்டே இருக்காங்களாம், எப்படி தொழில் முடிஞ்சு டக்குன்னு வீடு ஓடி போயிடுவாங்களாம். இப்படியே நடந்திருக்கு, சில மாதிரி நடந்துகிட்டு இருக்கு.
இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கேட்டு சொன்னாங்களா, ஏன் நீங்கள் தொழிலை முடித்து அடுத்த செகண்டே போகிறீங்க கேட்கும்போது அந்த நபர் சொன்னாரா, ஏன்றிருக்கிற ஒரு ஆடை, என் மனைவிக்கு ஆடை இல்லை, நான் தொழுதுட்டு போனால் தான் என் மனைவி ஆடையை போட்டு தொழுவும் என்பதாக சொன்னார். நண்பர்களே, நம்மள்கிட்ட அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக கொடுத்துருக்கான் 3 இல்லாட்டி 2 எக்ஸ்ட்ரா வருதா, புது ஆடை தைக்கிறியா, ஒன்று வெளியேற்றிட்டு ஒன்று உள்ளே ஏற்று. எப்படி நண்பர்களே, இப்போ 3 ஆடை உங்கள்கிட்ட இருக்குது, இப்போ 3 ஆடை உங்கள்கிட்ட இருக்கா, இப்போ புது ஆடை தைக்கிறீங்க, அந்த ஒரு ஆடை சதகா செஞ்சிரு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். நண்பர்களே, இதே போன்று தான் செல்வம். நண்பர்களே, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலுடைய கணக்கு வழக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா வருகிறாங்க. நண்பர்களே, நல்லா சிந்திக்கணும் அந்த விஷயத்தை. அலி ரலியல்லாஹு வராங்க. டக்குன்னு உமர் கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய விஷயத்தை பேச வருகிறீர்களா இல்லை மக்களுடைய விஷயத்தை பேச வருகிறா கேட்குறாங்க. அதுக்கு உமர் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய விஷயத்தை பேச வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு இந்த விளக்க அணைச்சிட்டாங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியில் போகிற டயத்தில் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு கிட்ட, ஏன் உமர் ரலியல்லாஹு அவர்களே, நான் வரும்போது ஆனால் விளக்கு அணைச்சிட்டிங்க. அப்போ சொன்னாங்க, நான் உமர் ரலியல்லாஹு, ஏப்பா இந்த விளக்கு, இந்த எண்ணெய், இந்த திரி எல்லாமே பைத்துல் மாலுடைய சொத்து, சரிங்களா? இப்போ மக்களுடைய விஷயங்களை நீங்கள் பேச வர சொன்னால் இந்த விளக்கு எறிவது ஜாயிஸு. நீங்கள் உங்களுடைய சுய தேவையை, உங்களோட சுய செய்தியை சொல்ல வரீங்க, அதன் காரணமாக நான் விளக்க அனுப்பிச்சிட்டேன். எப்படி சொல்கிறாங்க, எப்படி அந்த இஸ்லாப்படி தவிர்க்கிறான் பாருங்களேன். இப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. உணவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, செல்வம் இருந்தாலும் சரி, அதை அளவாக பயன்படுத்தணும். அதுக்கு ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது நண்பர்கள், சரிங்களா? ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, ரொம்ப அதிகமாக செலவு செய்யக்கூடாது, நடுத்தரமாக இருக்கும் நண்பர்களே. அந்த நடுத்தரத்தை பேணி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா எதெல்லாம் சொன்னானோ, எதெல்லாம் செய்ய சொன்னானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் துவா செய்தார்களோ அந்த துவாவும் அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் வாழ சொன்னானோ அந்த வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.